அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார், நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணார். இப்போ அதுதான் பிரச்சனை. நாளை பின்ன வந்து நான் வேலை பார்க்குறது தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 months-ஆகவே நான் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன். அவர் வந்து என்னை தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியல. அப்படின்னா தளபதி வந்து பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவும் அரணாவும் உங்களுக்கு இருப்பேன், நான் எப்போவுமே உங்கள் பின்னாடி இருப்பேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் வந்து எங்கள் தளபதி பெண்களாகிய எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க. ஆனால் என்ன அதை கொடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை வந்து தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்கிறாரு, நாங்கள் கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ வந்து கரெக்டாக பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையே தான் கேள்வி கேட்பாருன்னு அழகாகவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம், இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து எனக்கு கீழேயும் ஒரு 700-800 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அந்த நம்பிக்கை இன்னைக்கு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இப்போ என் கூட இருக்கிற எல்லாருமே பேசுறது என்னன்னா, இவ்வளோ வேலை பார்த்த சத்யா மேலேயே இல்லாத கேஸை சொல்கிறாங்களே, நாளை பின்ன நம்ம போய் வேலை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பேக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தேனி மாவட்டம் லெஃப்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு, அவர் போஸ்டிங் வாங்கும்போது சொல்லியிருப்பாரு, விவசாய கடனை அடைச்சது வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த விவசாய கடனை அடைச்சதுல என் ஹஸ்பண்டோட பங்கு இருந்துச்சு, அதுக்கு இன்னும் 2-3 பேரோட பங்கு இருக்குது. அது எத்தனை இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நானே பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதேமாதிரி வயநாடு கேரளா பிரச்சனையும் என்னோட பங்கு இருந்துச்சு, அதே எங்கேயும் மென்ஷன் ஆகலை. அதே மாதிரி நான் மட்டும் இல்லை, எல்லா அணிகளில் இருந்தும் எல்லா கிளை நிர்வாகிகளும், நகரம், கிளை, ஒன்றியம், மாவட்டம்னு எல்லா நிர்வாகிகளும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரோட பேரும் தனிப்பட்டு எங்கேயும் மென்ஷன் ஆனதில்லை. மென்ஷன் ஆகிருந்தால் எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் உற்சாகத்தோட வேலை பார்த்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நான் தேனி மாவட்டத்தில் கோலப்போட்டி பண்ணியிருப்பேன். அந்த கோலப்போட்டியில் நல்ல ரெஸ்பான்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூடிய ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வரைஞ்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம தளபதியவே அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கோலப்போட்டி நடந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் பாண்டியன் நான் கால் பண்ணி சொல்கிறார், இந்த கோலப்போட்டியை வந்து நான் சொல்லி தான் நீ பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணோட உழைப்பை திருட்டுறதெல்லாம் போஸ்டிங்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் தான். அது வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி இன்னொருத்தவங்க வந்து மேலே வரணுங்கிறது கிடையாது. அந்த சொந்தக்காரவங்களுக்கும் அந்த ஒரே ஜாதிக்காரவங்களுக்கும் மட்டும்தான் இங்கே அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைக்கிற யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு முன்னுரிமையும் இங்கே கிடையாது. தளபதிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியவே தெரியாது, துளி அளவும் தெரியாது. அவங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை தப்பாக சித்தரிக்கிறாங்க, என்னை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. இன்னைக்கு பதவி வேணுங்கிறதுக்காக ஒருத்தவங்கள தப்பாக பேசி உள்ளே போகிறாங்கன்னா நாளைக்கு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இவங்களாம் மக்கள் சேவை பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை.